பதவியும் பவரும் இப்படி மனுஷங்களை செயல்பட வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஜனநாயக போர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பார்த்த ஒரே விதமான ஒருமித்த குரல் என்னன்னா, யாருமே அவர் மேலே கோபமாக ஒரு வருத்த குரல். ஏன்னா அவர் மேலே தப்பு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீடியா ஒரு ட்ரையலே நடத்தி எல்லாருக்கும் தண்டனையை கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ தாவேக்காவினர் இவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. சரிங்க, அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுப்போம். எண்ட் ஆஃப் த டே போனது 41 உயிர். எல்லாருக்கும் சேர்த்து பொறுப்பு நம்ம தானே, காவல்துறை தானே. அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துல ஈஸர் பண்ணியிருக்கலாமே. இது அரசியல் பண்ணி ஒருத்தர் மேலே பிளேம் கேம் விளையாடல. என்ன நடந்திருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. யாரும் குற்றம் சொல்லலைங்க, யாரும் தப்பு இல்லைன்னு வச்சுப்போம். குறைஞ்சபட்சம் இந்த தெருக்குள்ளே இவ்வளோ பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு தெரிஞ்சா வாசல்லையே அந்த காவல்துறையினர், அதான் நீங்கள் 600 காவல்துறை போட்டிருந்தோன்னு சொல்கிறீங்களா, அங்கே தடுத்திருக்க முடியாதா? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பு இறந்த சடலங்களை வைத்து பல பேர் அரசியலை ரொம்ப பிரமாதமாக நகர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்கிட்ட இருந்து மனிதாபிமானத்தை பார்க்க எழுச்சு. இதில் எனக்கு என்ன ஒரு பர்சனலான ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, தாவேகா மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லைங்கிறது சிபிஐடைய விசாரணைக்கு பிறகு நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தாவேகாவுடைய தரப்புலேருந்து ஏன் ரொம்ப நாளாக அமைதி காத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தாவேகாவிலேருந்து பலருடைய குரலே வெளியே கேட்குது. ஏன் அமைதி? இல்லை மேம், நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அரசியல் களம் இப்படி அந்த பதவியும் பவரும் இப்படி மனுஷங்களை செயல்பட வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இது ரொம்ப ஜனநாயகபூர்வமான ஒரு தேர்தல், அப்படி ஜனநாயக போர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். நான் சொல்கிறது கட்சி தலைமை மட்டும் இல்லை, கடைசி மட்ட தொண்டன் வரைக்கும் அப்படி ஒரு போருக்காக தான் நாங்கள் தயாராகிட்டு இருந்தோம். இது ஒரு எதிர்பாராத ஒரு துரதிருஷ்டமான ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு சம்பவம். ஸோ என்ன பர்சனலாக ஒரு பெரிய ஊண்டிங்கான ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இதுக்கு மீடியாவை சந்திக்கிறது, களத்தில் ஒரு அரசியல் பண்ணுறது, அனுதாபத்தை திருடிக்கிறது, இதெல்லாம் எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதெல்லாம் தாவேக்கா கற்றுக்காதுன்னு நம்புகிறேன். தவிரவும் பர்சனலாக ஒரு ஹர்ட்டுன்னும் போது நாங்களே நில குலைஞ்சி போயிட்டோம். விஜய் சாரை பார்க்குறதுக்கு வராங்க, அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். அந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அது என்ன பண்ணுன்றதே ஒரு மலப்பான ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக போயிடுச்சு. தவிரவும் இந்த இறந்த ஆன்மாக்களுக்கும் அவர்களை பறி கொடுத்த அந்த குடும்பத்துக்கும் முதல்ல ஆதரவாக இருக்கணும். இது அரசியல் பண்ணுற இடம் இல்லை, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற இடம்னு புரிஞ்சுக்கிட்டோம். குறைஞ்சபட்சம் இந்த 16 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும்னு நாங்கள் அன்னைக்கே முடிவு எடுத்துட்டோம். அதை தான் முன்னக்கூட்டியே போன வாரமே திரு ஆதவர்ஜன் சொல்லியிருந்தார், 16வது நாளுக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் பேசுவோன்னு. இன்றைக்கி விஜய் சார் ஊருக்கு போகிறதா இருந்துச்சு, அதுக்கான மண்டபம் கிடைக்க கூட வழி விட மாட்டுறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி கோர்ட்டில் ஹியரிங் வரும், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் 16ஆம் நாளுக்கு அப்புறம் எங்கள் பக்கத்தில் இருக்க நியாயத்தை பேசணுன்றதான் முன்னக்கூட்டியே எடுத்த ஒரு தீர்மானம். அது எல்லாமே கூடி ஒரு வாய்ஸ் ஆஃப் அன்ஹர்டாக இருக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோடு நாங்கள் பேச வந்திருக்கோம். அதுக்கும் தொடர்பு இல்லை. இன்றைக்கி 16வது நாள், அந்த துக்கம் நிகழ்ந்து 16வது நாள். நாங்கள் இந்த 16 நாள் அந்த துக்கத்தை கடைபிடிச்சோம். கரூர் மக்களை ஏன் யாருமே போய் சந்திக்கலன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீண்டும் அங்கே போனார்னா கூட்டம் நிகழலாம். ஆல்ரெடி ஒரு மக்கள் எல்லாமே ரொம்ப எமோஷன் ஆகி இருக்காங்களா அந்த இடத்துல. விஜய் அவர்கள் போனாங்கன்னா பிரச்சனை எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால தள்ளி இருக்காங்கன்ற பொழுது வேறு எந்த ஒரு கட்சியை சார்ந்த நபர்களோ இல்லை எந்த ஒருத்தருமே தாவேகாவுடைய தரப்புலேருந்து அந்த பாதிக்கப்பட்ட போய் மக்களை போய் பார்க்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும்? இல்லை மேம், ஆக்சுவலி அங்கே இருக்காங்க அக்கத்து பக்கத்தில் ஊடகத்துடைய கண்ணுக்கு தெரியல. இல்லை, நாங்கள் ஊடகத்தை போய் பார்க்குறோம். ஊடகத்தோட வெளிச்சத்தில் எதையும் செய்யவே இல்லை. அதுதான் உங்களுக்கு தெரியலை. விஜய் சாரோட அந்த வீடியோ கால் இன்சிடெண்ட் கூட, அந்த வீடியோ கால் முடிஞ்சு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் அந்த குடும்பத்தினர் ஊடகத்துக்கிட்ட சொன்னது தான் வெளியே வந்துச்சு. தாவேக்கா அதை அனௌன்ஸ் பண்ணல. தாவேக்கா சார்பில் தான் போய் வீடு வீடாக போய் அது வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் முடியாதவங்க என்ன, ஒவ்வொருத்தரோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை, ஒருத்தருக்கு ஹெல்த்தில் என்ன பிரச்சனை, என்ன இதுக்கப்புறம் அவங்களோட தேவைன்ற வரைக்கும் டேட்டா எடுத்து வச்சாச்சு. பக்கத்து மாவட்டத்துக்காரங்கலேருந்து நான் பர்சனலாக போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல நாங்கள் எங்கள் களத்தில் எங்களால் முடிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்தா அவங்களுக்கு என்ன தேவை, முதல்ல ஆறுதல், நாங்கள் கூட இருக்கோன்னு. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவை, இன்னும் என்ன வேணும், என்ன பண்ணலாம், எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பார்த்த ஒரே விதமான ஒருமித்த குரல் என்னென்னா, யாருமே அவர் மேலே கோபமாக இல்லை, ஒரு வருத்த குரல். ஏன்னா அவர் மேலே தப்பு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்க கேட்குற ஒரே விஷயம், எங்களுக்கு நீதி கிடைக்கணும், இறந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதை நீங்கள் என்ஷூர் பண்ணணும். விஜய் சார் இங்கே வரணும், நாங்கள் அவரை பார்த்து இதை சொல்லணும்.
அவர் வருவார்னு எங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் காத்திருக்கோம். இந்த ஒருமித்த குரல் சொல்லும்போது நம்ம அவங்கள நாங்கள் அவங்க ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க, சமாதானப்படுத்தணும்னு அவங்க எங்களை தேத்துறாங்க. நடக்கும், கயராக இருங்க, முன்னாடி போங்க, இது இவ்வளோ பெரிய மோசமான ஒரு கோரமான பூமி தான், நில்லுங்க, தைரியமாக நில்லுங்கன்னு அவங்க எங்களை தேத்தி அனுப்புகிறாங்க. அந்த ஒரு மனநிலையில் இருந்தவங்களை மீடியாவை பார்க்கல, நாங்கள் வந்து உட்காந்து அந்த கேப்பில் உட்காந்து அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. மீடியா ஒரு ட்ரையலே நடத்தி எல்லாருக்கும் வந்து தண்டனையே கொடுத்து முடிச்சுட்டாங்க, தப்பு பண்ணாதவங்க எங்களுக்கெல்லாம். அந்த இடத்துல போய் அதை பேசி அந்த இடத்துல அந்த அரசியலை ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எது தேவைன்னு எங்களுக்கு தெரியுது, அரசியல் பண்ணுறவங்க பண்ணட்டும். இது மக்களுக்காக வந்த கட்சி, இதெல்லாம் கற்றுக்காத கட்சி, கற்றுக்க வேண்டான்ற கட்சி, அது இப்படியே இருக்கட்டும், மக்கள் கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுது, ஒரு விபரீதங்கள் ஏற்படுது அப்படின்னா மக்களுக்கு பண உதவி கொடுக்குறதுங்கிறது வேற. ஆனால் எனக்கு தாவேக்காவை பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தில் நிஜமாவே வியப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்னதாக சொல்லி ஆதவர்ஜனா இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. 41 குடும்பத்துக்கு பண உதவி கொடுக்கலாம், அது வேற. ஆனால் 41 குடும்பத்தையும் நான் தத்தெடுத்துக்கிறேன், அந்த குடும்பங்களில் ஒருத்தராக நான் இருக்கிறேன், அவங்களுக்கு வந்து பணமாக மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆளாக அந்த குடும்பத்தில் பங்கேற்றுக்கிறதுன்றது எனக்கு ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பற்றின வெவ்வேறு தகவல்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அங்கே தேவை அப்படி இருக்குங்க. அவங்க நம்ம பொதுவாக நினைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வந்து பணம் படைத்தவன் இல்லை வந்து காசு வாங்கிட்டு வரான், அவன் தொழில் அது அப்படிலாம். அங்கே கலர் நிலவரம் அப்படி இல்லை. நான் முன்னாடியே பல இடத்துல சொல்லியிருக்கேன், தாவேக்காவுக்கு வர்ற கூட்டம் வந்து ஆர்கானிக்கான அந்த தலைவரை பார்க்க வர்ற கூட்டம்னு. ஒரு பர்டிகுலரான ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா, ஒரு பையன் 17 வயசு, அவர் இறந்துட்டார். அவங்க அப்பா சுகர் பேஷண்ட், அவருக்கு காலில் விரல்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவரால் வந்து தானாக வேலைக்கெலாம் போக முடியாது. அவர் அடிப்படையாக அவரோட டொமஸ்டிக் ஒர்க்குக்கே வந்து பையனோட சப்போர்ட் வேணும். படுத்த படுக்கையாக இருக்கார். அந்த பையன் தான் வீட்டோட பிரெட் வின்னர், அவன் தான் சம்பாதிக்கிறான், அவர் தான் சமைக்கிறான், அவன் தான் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறான். அந்த பையன் இறந்துட்டான். இப்போ அந்த குடும்பத்துக்கு நீங்கள் அவர் கேட்ட கேள்வி, காசு வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? இன்னொரு அப்பா, அவரோட இளைய மகள் ஏற்கனவே உடல் உபாதையில் இறந்துட்டா. இந்த நிகழ்வில் வந்து அவரோட மனைவியும் மூத்த மகளும் இறந்துடுறாங்க. அவர் கேட்குறாரு, இந்த காசு எனக்கு எதுக்கு? இந்த காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே நடந்த தப்புக்கு நீதி வேணும். நாங்கள் வந்து என்ன தப்புன்னு விசாரிக்கணும், சுப்ரீம் கோர்ட் தலைமையில் வந்து ஒரு ஆய்வு இது நடத்தணும், இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்லி கேட்குறோம். அவங்க சிபிஐ அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன நடந்தது, இது ஒரு சதியான்ற கேள்வி தான் தாவேக்கா முன்வைக்குது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, இதுக்கு நீதி வேணுன்ற இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் நம்மளை விட தெளிவாக இருக்காங்க, நம்மளோட அவங்களுக்கு புரிதல் இருக்கணும் போது அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு விஜய் சார் மேலே கோபம் இல்லை, அவங்க விஜய் சார் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்படி அவரை பார்க்க வந்த ஒரு 41 பேர் தவறுனா அவர் மனநிலை என்னவாக இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உடஞ்சி போயிருப்பார். ஆனால் போய் பார்க்க முடியாது. கரூரில் வெயிட் பண்ணி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் சென்னைக்கு போங்கன்றாங்க. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கரூர்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப்லேருந்து எல்லாத்தையும் இன்றைக்கி கோர்ட்டில் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வரக்கூடாது, வந்தால் பிரச்சனை வரும். நீங்கள் தடியடி நடந்ததெல்லாம் பார்த்தீங்க. கோர்ட் வாசலில் இவங்க, ஹாஸ்பிட்டல் வாசலில் இவங்க யாருமே இருக்கக்கூடாது. மற்ற கட்சிக்காரங்க வந்து இங்கே ஆறுதல் சொல்கிறாங்க, அழறாங்கன்னும் போது அங்கே என்ன நடந்திருக்குன்றது சிபிஐக்கு வெளிச்சம். நீதி ஒரு நாள் வெளில வரும். ஒருவேளை இது சதி அப்படின்னாலுமே, என்னதான் ஒருத்தவங்க வந்து ஒரு திட்டமிட்டு இதை பண்றாங்கன்னா, ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு சில பாதுகாப்புகள் ஏற்படுத்தலையோ? ஏன்னா வந்து சில பேர் வந்து தண்ணி இல்லாம நிஜமாவே தவிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்துச்சு. அது உண்மையா இல்லையாங்கிறது அங்க இருந்ததை தாண்டி வீடியோல பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது, ஒருத்தர் நின்று கதறாரு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கதறாரு, மூச்சு விட முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. இப்போ தாவேக்காவுடைய தரப்புல இருந்து பல பாதுகாப்புகள் இன்னும் கொஞ்சம் வலுவா கொடுத்துருந்துருக்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். ஆக்சுவலி வந்து இது தாவேக்கா வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யும் போது, இந்த மாநாடுக்கு வந்து அந்த ஃபுல் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த மேடை அமைப்பு, இப்படி ஒரு கட்டமைப்பு, இவ்வளோ 1000 பவுன்சர்ஸ் வராங்க, இவ்வளோ போலீஸ் வராங்கன்றது எங்களுக்கு அது ஒரு ஈவெண்ட்டாக புரிஞ்சுது. ஆனால் இது ஒரு ரோட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ரோடு வந்து போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது. மாநாடு திடல் வந்து பவுன்சர்ஸ் கண்ட்ரோலில் இருக்க முடியும், ஈவெண்ட் மேனேஜிங் டீமில் இருக்க முடியும். அதை போலீஸ் வந்து மேற்பார்வை பண்ணலாம், பப்ளிக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கலாம். அந்த ரோடுன்னும் போது அது போலீஸோட பாதுகாப்பில் இருக்குது, போலீஸோட கண்ட்ரோலில் தான் மக்களும் இருக்காங்க, போலீஸோட பர்மிஷனில் தான் கட்சியினரும் வராங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டு அவங்க சொல்கிற டைமில் அவங்க சொல்கிற இடத்துக்கு வரணும் போது இதுக்கான முன்னேற்பாடுகள், தண்ணி கொடுத்தது அதெல்லாம் கொடுக்கலன்னா சொல்கிறாங்க, அதெல்லாம் அநியாயங்க. அந்த இடத்துல தண்ணி விநியோகம் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கும் வீடியோவே போட்டுட்ருக்குறாங்க பசங்க. தாவேக்கக்காரங்க தண்ணி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க, மெடிக்கல் கிட் இருந்திருக்கு, ஆம்புலன்ஸ் இருந்திருக்கு, டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அங்கே நடந்த ஒரு பெரிய தவறு என்னென்னா, கூட்டம் அலர்பெரிய ஒரு கூட்டம் வந்துருச்சு. இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாவேக்காக்கு பவர் கிடையாது. முதல்ல அந்த சின்ன இடம்ன்றது வந்து அவர் நாமக்கல்லையே சொன்னார், இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வருது, கேட்குற இடத்த கொடுக்க மாட்டுறாங்க, இந்த கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நின்று பேசிட்டு போவோம், நான் அவங்கள தான் பார்க்க வரேன்,
இடுக்கமான நெருக்கடியான இடம் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறீங்கன்ற கேள்வி அவர் அதுக்கு முந்தின வாரமே வச்சுருந்தார். இந்த இடத்துலையும் உள்ளே வரும்போதே எனக்கு காவல்துறையினரோட உதவியால் மட்டும்தான் வந்தேன் நன்றின்றாரு. பாதி ஸ்பீச்சில் சொல்கிறாரு காவல்துறையினர் இருக்காங்களா, எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க, மக்கள் தான் முக்கியம், அவங்கள விட்டுறாதீங்க, எனக்கு ஏதோ பக்கத்தில் காவல்துறை இருக்கிற மாதிரியே தெரியலன்ற அவர் எதையோ சென்ஸ் பண்ணுறாரு, சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நெருக்கடி அதிகமாகுது. நான் சொல்கிறேன், யாரும் குத்தம் சொல்லலைங்க, யாரும் தப்பு இல்லைன்னு வச்சுப்போம். குறைஞ்சபட்சம் இந்த தெருக்குள்ளே இவ்வளோ பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு தெரிஞ்சால் வாசல்லையே அந்த காவல்துறையினர், அதான் நீங்கள் 600 காவல்துறை போட்டிருந்தோன்னு சொல்கிறீங்களே, அங்கே தடுத்திருக்க முடியாதா? அந்த தெரு இப்படி ஜாம் பேக் ஆகாமல் பார்த்துருக்கலாம். சரி, நீங்கள் 11 மணிலேருந்து விட ஆரம்பிச்சேன்னு சொல்கிறீங்க, 2-3 மணிக்கு இதுதான் நிலமன்னா கொஞ்சம் பேர் ஈஸ் அவுட் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்கலாம். அதை எதுவுமே பண்ணாமல் அந்த கூட்டம் அங்கேயே வர்றதுக்கும் ஸ்டக் ஆகிறதுக்கும் யார் விட்டா, ஏன் விட்டோம்? இப்போது தாவேக்காவினர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. சரிங்க, அவங்களுக்கு வந்து தெரியல, அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுப்போம். எண்ட் ஆஃப் த டே போனது 41 உயிர். அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து பொறுப்பு நம்ம தானே, காவல்துறை தானே. அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துல ஈஸ்வர் பண்ணியிருக்கலாமே. எனக்கு இன்னும் சில நியூஸை சொல்லும்போது நிஜமாகவே மனசு பதறுது. முன்னாடியே 2-3 ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சில பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு காவல்துறை சார்பில் சொல்கிறாங்க. இது எனக்கு தெரியாது, தாவேக்கால யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த இஷ்யூ கையில், இந்த நியூஸ் கையில் இருக்கிற காவல்துறை தானே இதை மேற்கோள் காட்டி இந்த இடத்த சரி பண்ணியிருக்கலாம், பெர்மிஷன் டினை பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த கடமையில் ஏதாவது ஒன்று சரியாக பண்ணியிருந்தா கூட இந்த 41 உயிர் போயிருக்காதுன்னும் போது அதை யாரும் ஏன் பண்ணலைன்ற கேள்வி தான் பெரும் கேள்வி. நான் இப்போ கூட அது வந்து ஒரு பெரிய சதி, இன்னார் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்லலை, என்ன தெரியலன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் இது அரசியல் பண்ணி ஒருத்தர் மேலே வந்து ப்ளேம் கேம் விளையாடல. என்ன நடந்திருக்கு எங்களுக்கு சொல்லுங்கள். காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த இடத்துல காவல்துறையும் ஒரு பார்ட்டி, அவங்களும் இதில் வந்து நாங்கள் அவங்கள கேள்வி கேட்குறோம், அவங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்களே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது சரியாக இருக்காது. தவறும் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்ச இந்த விசாரணை குழு, ஒரு நபர் குழு எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இன்ஃப்ளூயன்ஸ்னால் நான் தப்பான மீனிங் சொல்லலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது அவங்க இது இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லும்போது இது வந்து அவங்களுடைய எண்ணப்போக்குலையோ இல்லை அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்லையோ வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு வாய்ப்பில் கூட நீதி வழிவிடக்கூடாதுன்னு அதனால தான் இதை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுடைய மேற்பார்வையில் கேட்குறோம். இன்றைக்கி அதே விஷயத்தை தான் அவங்களும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வருது கரூர். அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்க தான் நியாயம். ஏன் சென்னையில் எடுத்தீங்க? ஒரே நேரத்தில் 2 கேஸை ஏன் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க? ஒரு எஸ்ஓபி கேட்ட கேஸில் ஏன் எஸ்ஐடி போடுறீங்க? ஏன் அதை கிரிமினல் கேஸாக மாற்றுறீங்க? ஏன் ஒரு தனிப்பட்ட தலைவருக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இதெல்லாம் நானாக கேட்டேன், நம்மளா கேட்டோம், சுப்ரீம் கோர்ட் கேட்குது. சுப்ரீம் கோர்ட் கேட்கும்போது கேட்குறதுக்கு பவர் இருக்குது, அவங்க கேட்குறாங்கன்ற மனசு தவிர மற்ற யாருக்கும் அந்த பவர் கூட கிடையாதுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்கன்னும் போது அப்போ இதுதானே, அப்போ அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு நீதி எதிர்பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்றது வெளியில் தெரியணும். அந்த 41 ஆன்மாக்களுக்கும் அவங்களை எழுந்து தவிக்கும் குடும்பத்திற்கும் அதுக்கு உரிமை இருக்குது. அப்படி தான் அதில் வந்து ஒரு சதி இருந்தால் அதுக்கு ஒருத்தரோ பலரோ காரணமாக இருந்தால் நீதி பாரபட்சமின்றி அவங்களை தண்டிக்கணும். அதுலேயும் எனக்கு மாற்றுக்கருத்தில் அது யாராக இருந்தாலும் அதை நோக்கி இது போகுதுன்ற முதல் ஸ்டெப் இன்னைக்கு நடந்திருக்கு. அது ரொம்ப ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து விஜய் அவர்களுடைய முதல் பரப்புரை இது கிடையாது. 2 இடங்களை போய் 2 மாவட்டங்கள், அதாவது 2 முறை போய் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களை 5 முடிச்சுட்டு 6வது. இப்போ வந்து திருச்சிக்கு போகும்பொழுதுமே பலத்த கூட்டமானது இருந்துச்சு. அங்கெல்லாம் நடக்காதது இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு பார்க்கும்பொழுதுமே இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து இதுக்கு முன்னாடி 2 முறை பரப்புரை பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவருக்கு ஒரு டைம் வந்து அலாட் பண்ணுறாங்க, ஏன் தாமதமாக வராரு, மக்களை ஏன் காக்க வைக்கிறாரு, அவருடைய உணர்வுகளோட விளையாடுறாரா, அதை பயன்படுத்தி அரசியல் செஞ்சுக்கிறாரான்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு எழுந்தது. முதல்ல வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 வார காலம், இந்த ஒரு 10-15 நாளில் வந்து கிட்டத்தட்ட மீடியா ஒரு ட்ரையலே நடத்தி எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதில் செட் பண்ணப்பட்ட பல்வேறு நரேட்டிவ்ஸில் இது ஒரு நரேட்டிவ். கிட்டத்தட்ட இதை வந்து பொதுமக்கள் மனசில் இதை ஏற்ற பார்த்து கிட்டத்தட்ட அதுலேயும் அவங்க தோத்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்வி அதனால தான் வருது. உண்மையில் பர்மிஷன் கொடுக்கப்பட்ட நேரம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். விஜய் சார் 2:30க்கு வந்திருந்தால் தான் தப்பு. 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வரலாம். அவர் 6-7 மணிக்கு வந்துட்டார். அது எந்த இடத்துலையும் தப்பு கிடையாது. பர்மிஷன் வாங்க லெட்டர். நீங்கள் வந்து ஒரு ட்விட்டை பற்றி பேசுகிறீங்க, வந்து திருப்பி சேஞ்ச் பண்ணது நான் அன்றைக்கே கேட்டு சேஞ்ச் பண்ணி இல்லை. ஆக்சுவலி அந்த ட்விட்டரில் நீங்கள் காலைல பார்த்த 8:45 மதியம் பார்த்த 12:45 அவங்க அஃபிஷியல் போஸ்ட், நான் அதை மறுக்கல, போட்டிருக்காங்க. ஆனால் அது தனி தப்பு. ஆனால் பர்மிஷன் வாங்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய மணி 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான். மக்களுக்கு தெரியாதா? இது போலீஸில் கொடுத்துருக்கோம், கோர்ட்டில் கொடுத்துருக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம். போலீஸில் நாங்கள் வாங்கின பெர்மிஷன் லெட்டரில் அன்று மதியம் 3 மணி முதல் 10 மணி வரை கரூரில் பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்படும். அதுதான் பர்மிஷன் லெட்டரே. 3 மணி டு 10 மணின்னு கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு. அதை திருச்சி அந்த ஒரு போஸ்ட், ட்விட்டரோட போஸ்ட்டை வச்சுக்கிட்டு 12:45 திரிக்கப்பட்டிருக்கு.
இதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனை திரிபுகள், எத்தனை முன்னுக்கு பின்னான கேள்விகளும் விமர்சனங்களும் வந்து இந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்த்தது. அப்பவும் அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறது தான் வந்து எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அவர் மேலே தப்பு இருக்காதுன்னு நம்புகிறாங்க. அதற்கான ப்ரூஃபாக தான் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த சந்தேகத்துக்கான முகாந்திரமாக அமையும் போது, அப்போ ஏன் இதை ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? அவ்வளோதான் இதில் கேள்வியே. அந்த கேள்வி கூட தாவேகா கேட்கல. தாவேகா கேட்டது சுப்ரீம் கோர்ட் தலைமையில் ஒரு சூப்பர்விஷனில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடுங்கன்னு. அவங்க தான் சிபிஐ கேட்டிருக்காங்க, அவங்க தான் சிபிஐ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தாவேகா சிபிஐ கூட கேட்கல, சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் ஒரு ஆணையம் அமைங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐயை சுப்ரீம் கோர்ட் நியமிச்சிருக்காங்க. இன்றைக்கி இதையும் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கோர்ட் அவமதிப்பாக போகும். ஸோ அனிமா அதுக்கு துணிய மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் ஒரு அப்சர்வேஷனை வச்சு கூட அதில் மாற்றுக்கருத்து இருந்து கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம்ல, அதுதான் வந்து ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதை சுப்ரீம் கோர்ட் பதில் கேட்கலாம், நம்ம கேட்க முடியாது. பொதுமக்கள் வந்து ஒரு கோர்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் எடுத்து கேட்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்க இடம். அந்த இடத்தையே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுச்சு இல்லை சாமானியர்களுக்கு. அது இன்னைக்கு இல்லாமல் இருக்குது. அது எனக்கு ஆறுதலாக இருக்குச்சு. அந்த இறந்த 41 பேருக்குமே சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே மனசார வலியுறுத்திக்கிறேன். என்னுடைய நேர்காணலில் பங்கேற்று உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும், மக்கள் மீது இருக்க அந்த வலி இருக்குல்ல, அதை என்னோட பகிர்ந்துட்டது ரொம்பவே நன்றி. உண்மை வெல்லும். நன்றி.